ராஜனும் அவரது மனைவி சுமித்ராவும் அவர்களின் மகன் சிபுவும் மும்பையில் ஒரு சாதாரண குடிசை பகுதியில் வறுமையில் வாழ்ந்து வந்தனர். மும்பை நகரத்தின் பளபளப்புக்கு அப்பால் துர்நாற்றம் நிறைந்த குறுகிய பாதைகள் கொண்ட அவர்களின் சிறிய குடிசையில் ஒளி கூட உள்ளே நுழைய முடியாது போல் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் உயிர் வாழ்வதற்காக போராடினர். உணவு, தண்ணீர், மின்சாரம் எல்லாமே அவர்களுக்கு ஒரு ஆடம்பரமாக தோன்றியது. சிபு சிறுவயது முதலே இந்த கஷ்டங்களை பார்த்து வளர்ந்தவன். தனது பெற்றோரை இந்த நிலையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதே அவனது ஒரே கனவாக இருந்தது. கல்லூரி படிப்பை முடித்த பிறகும் நல்ல வேலை கிடைக்காததால் மாதம் 7000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு ஹோட்டலில் வேலைக்குச் சேர்ந்தான். பாத்திரம் கழுவியும் மேசை துடைத்தும் இரவு பகலாக உழைத்தான். ஆனால் இந்த சொற்ப வருமானத்தால் குடும்பத்தின் நிலையை மாற்ற முடியாது என்பது அவனுக்கு புரிந்தது. ஏதாவது பெரிய காரியம் செய்ய வேண்டும், ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் சிபுவின் பழைய நண்பன் சந்தோஷ் அவனை பார்க்க வந்தான். பள்ளிக்காலம் முதலே அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்ததும் நீண்ட நேரம் பேசினர். விஷயங்களை பகிர்ந்து கொண்ட போது சிபு தனது கனவுகளை சந்தோஷிடம் திறந்து கூறினான். சந்தோஷ், என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அப்பாவும் அம்மாவும் என் கண்முன்னே இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து என் குடும்பத்தை காப்பாற்றணும். 60000 ரூபாய் இருந்தானான் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம். உன் கையில இருந்தானான் திருப்பி கொடுக்கிறேன். இல்லை, நாலாபத்துல 40% ஒவ்வொரு மாசமும் கொடுக்கிறேன். சந்தோஷ் சிறிது நேரம் யோசித்தான். சிபுவின் அவநம்பிக்கை அவனை வேதனைப்படுத்தியது. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சிபு. என் மாமா ஒரு பெரிய சினிமா தயாரிப்பாளருக்கு அருகில் வேலை செய்யறவர். அங்க ஒரு டிரைவர் வேலை காலியா இருக்கு. அங்க போனா மாசம் 50000 ரூபாவுக்கு மேல சம்பளம் கிடைக்கும். உனக்கு இஷ்டமா? சிபுவின் கண்கள் மின்னின. அதுக்கு என்ன சந்தோஷ்? இங்க இந்த சின்ன வேலைய செஞ்சு நேரத்தை வீணாக்கிறத விட அங்க வேலை பார்க்கறது நல்லதுதானே? அங்க இருந்து பணம் சம்பாதிச்சு திரும்பி வந்து இங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் என்று அவன் உற்சாகமாக கூறினான். நாட்கள் கடந்தன. சந்தோஷ் தன் மாமாவிடம் பேசி சிபுவுக்கு ஒரு டிரைவர் வேலையை ஏற்பாடு செய்தான். ஆனால் ஒரு பிரச்சினை. அந்த வேலைக்குச் சேர 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. சந்தோஷின் மாமா அந்த தொகையை கேட்டிருந்தார். சிபுவிடம் இருந்தது வெறும் 6000 ரூபாய் மட்டுமே. இனி என்ன செய்ய? இந்த வேலை இனி எனக்கு கிடைக்காது என்று அவன் சந்தோஷிடம் வேதனையுடன் கூறினான். நீ பயப்படாதே என்று சந்தோஷ் கூறினான். மீதி பணத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன். நீ வேலைக்குப் போய் சம்பாதிச்சு திருப்பி கொடுத்தா போதும். அப்படியே சந்தோஷிடமிருந்து பணம் வாங்கி சிபு மும்பைக்கு விமானம் ஏறினான். மும்பையில் ஒரு ஆடம்பர பிளாட்டில் விக்ரம் என்ற கோடீஸ்வர சினிமா தயாரிப்பாளரின் வீட்டில் அவன் வேலைக்குச் சேர்ந்தான். விக்ரமுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி தேவிகா. அவர்களுக்கு 20 முதல் 25 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருந்தனர். இரண்டாவது மனைவி பிரியா, ஒரு புதுமுக நடிகை, வயது 24 மட்டுமே. விக்ரம் சிபுவிடம் கூறினார், நீ முதலில் வீட்டு வேலைகளை பார். உன் வேலை திறமையை பார்த்த பிறகு முழுமையாக டிரைவராக நியமிக்கிறேன். சிபுவுக்கு ஓட்டுதல் தெரியும். அவன் வீட்டு வேலைகளையும் ஓட்டுதலையும் சிறப்பாக செய்தான். விக்ரமுக்கு அவனது வேலையில் முழு திருப்தி ஏற்பட்டது. நீ நல்ல திறமைசாலி. ஆனால் ஒரு விஷயம், என் மனைவிகளோடோ குழந்தைகளோடோ நீ பேசக்கூடாது. அப்படி செய்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும். ஒருவேளை இந்த நகரத்தை விட்டு வெளியேறக்கூட முடியாமல் போகலாம் என்று 2 மாதங்கள் கழித்து விக்ரம் அவனை முழுமையாக டிரைவராக நியமித்தார். இனி உன் வேலை என்னை எங்கு வேண்டுமானாலும் கூட்டிப் போய் திரும்ப கொண்டு வருவது என்றார். சிபு அதை சரியாகச் செய்தான். ஒரு நாள் விக்ரம் கூறினார், நான் ஒரு வணிக கூட்டத்துக்காக வெளிநாட்டுக்குப் போகிறேன். 1 வாரம் கழித்துதான் திரும்புவேன். என் முதல் மனைவியையும் குழந்தைகளையும் கூட அழைத்துச் செல்கிறேன். பிரியா இங்கு தனியாக இருப்பாள். நீ உன் வேலையை மட்டும் பார். அவளிடம் பேசினால் பெரிய பிரச்சினை ஆகும். சிபு தலையசைத்தான். வீட்டில் இப்போது சிபுவும் பிரியாவும் மட்டுமே. முதல் நாள் பிரியா அவனை பார்த்து புன்னகைத்தாள். அவள் அழகிய புன்னகை ஒன்றை அளித்தாள். சிபு ஒன்றும் பேசாமல் தன் வேலையில் மூழ்கினான். இரவு உணவு உண்ணும்போது பிரியா மீண்டும் புன்னகைத்தாள். அவளது கண்களில் நட்பும் இரக்கமும் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. சிபு ஒரு சிறு புன்னகை திருப்பி அளித்தான். ஆனால் ஒன்றும் பேசாமல் போய் உறங்கினான். அன்று இரவு பிரியா சிபுவின் அறைக்கு வந்தாள். அவனது கையை பிடித்தாள். சிபு அதிர்ச்சியடைந்தான். ஒரு நொடி பயத்தில் நடுங்கினான். விக்ரம் கூறிய வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்தன. அவன் கையை உருவி வேகமாக வெளியே ஓடினான். அவனால் உறங்க முடியவில்லை. பிரியாவாலும் உறங்க முடியவில்லை. இருவருக்கும் ஒருவரோடு ஒருவர் பேச பயமாக இருந்தது. மறுநாள் காலை பிரியா அவனிடம் கேட்டாள்,
உன் கண்கள் சிவந்திருக்கு, நீ தூங்கலையா? இல்லை, நான் தூங்கல. உன் கண்களும் அப்படித்தானே இருக்கு என்று சிபு தயக்கத்துடன் கூறினான். நீ ஏன் இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க? என்கிட்ட பேசு. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். என் அப்பா விக்ரமோட ஒரு சினிமாவை தயாரிக்க நிறைய கடன் வாங்கியிருந்தார். அந்த சினிமா தோல்வியடைந்ததால் அப்பாவால் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் தவித்தார். எனக்கு 20 வயசு இருக்கும்போது சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சு அப்பாவுக்கு உதவி செய்தேன். ஒரு நாள் விக்ரம் கடனை கேட்டு எங்க வீட்டுக்கு வந்தார். அப்போதான் அவர் என்னை பார்த்தார். ஏதோ தோணியவர் என் அப்பாவிடம் சொன்னார், நீங்க கடனை திருப்பிக் கொடுக்கணும், இல்லைன்னா உங்க மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கணும். அப்படி செய்தால் கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யறேன். பிரியா தொடர்ந்தாள். என் அப்பா 2 நாட்கள் யோசிச்சார். 3வது நாள் விக்ரமை அழைச்சு திருமணத்துக்கு சம்மதிச்சார். அப்படித்தான் நாங்க திருமணமானோம். ஆனா விக்ரமோட முதல் மனைவி தேவிகாவுக்கு நான் அவர் மனைவின்னு தெரியாது. அவங்க என்னை ஒரு வேலைக்காரியா மட்டுமே பாக்குறாங்க. நாங்க ரெஜிஸ்டர் திருமணம் கூட செய்யல. நான் இங்க ஒரு அடிமை மாதிரி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கேன். சிபு அதிர்ச்சி அடைந்தான். அப்போ விக்ரம் உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி வீட்டுல வச்சிருக்காரா என்று கேட்டான். பிரியா தலையசைத்தாள். அன்று இரவு பிரியா மீண்டும் சிபுவிடம் பேசினாள். உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆறுதல் தோணுது. உன் கூட இருந்தா இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்னு தோணுது. சிபு ஒன்றும் பேசவில்லை. அவனுக்கு பிரியாவிடம் இரக்கம் தோன்றியது. அன்று இரவு அவர்கள் உடல் ரீதியாக நெருங்கினர். மறுநாள் இருவருக்கும் ஒரு மன அகழ்ச்சி தோன்றினாலும் மெதுவாக அவர்கள் இயல்பாக நடந்து கொள்ளத் தொடங்கினர். 4 நாட்கள் கழித்து அவர்களுக்கிடையேயான உறவு மேலும் வலுப்பெற்றது. பிரியா கூறினாள், இன்னும் 2 நாள் மட்டுமே இருக்கு, விக்ரம் திரும்பி வந்துடுவார். இது அவருக்கு தெரிஞ்சா நம்ம நிலைமை மோசமாகிடும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீ கேட்பியா? சிபு குழம்பினான். என்ன உன் ஐடியா? பிரியா கூறினாள், நாம கேரளாவுக்கு போயிடலாம். உன் கூட நான் திருமணம் செய்து அங்க வாழ்வேன். எனக்கு இங்கிருந்து விடுதலை வேணும். சிபு பயந்தான். இது சரியாகுமா? விக்ரமுக்கு இது தெரிஞ்சா என் உயிரே போயிடும். நான் கடன் வாங்கியே இங்க வந்தேன். கேரளாவுக்கு திரும்பி போனா என்ன செய்ய? பிரியா அவனை ஆறுதல் படுத்தினாள். உனக்கு ஒண்ணும் ஆகாது. விக்ரம் என்னை ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்கார். இது நீதிமன்றத்துக்கு போனா அவருக்குதான் பிரச்சினை. நாம வீட்டுல இருக்கிற என் தங்க நகைகளையும் விக்ரமோட வணிகத்தோட தொடர்புடைய சில முக்கிய ஆவணங்களையும் எடுத்துட்டு போயிடலாம். அதை வச்சு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அவர்கள் ஒரு கடிதம் எழுதினர். பிரியா எழுதினாள், நான் பிரியா சிபுவோடு கேரளாவுக்கு போறேன். நாங்க திருமணம் செய்ய போறோம். நீ என்னை ஒரு அடிமை மாதிரி வச்சிருந்தே. இது நீதிமன்றத்துக்கு போனா உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். அவர்கள் வீட்டிலிருந்த தங்க நகைகளையும் விக்ரமின் சினிமாக்களோடு தொடர்புடைய சில முக்கிய ஆவணங்களையும் எடுத்து கேரளாவுக்கு தப்பினர். விக்ரம் திரும்பி வந்தபோது வீடு பூட்டிய நிலையில் இருந்தது. முதலில் அவர் பிரியா ஷாப்பிங்குக்கு போயிருப்பாள் என்று நினைத்தார். ஆனால் அவளது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. 3 மணி நேரம் கழித்து அவர் வீட்டு பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தார். அங்கு கடிதத்தை கண்டார். அதை படித்தபோது விக்ரமின் கைகள் நடுங்கின. பிரியா கூறியது உண்மை என்று அவருக்கு தெரியும். இது நீதிமன்றத்துக்கு போனால்தான் தோல்வியடைவோம் என்று அவர் உணர்ந்தார். விக்ரம் தனது முதல் மனைவி தேவிகாவிடம் கூறினார், பிரியா போயிட்டா. தேவிகா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு வேலைக்காரி போனா என்று முணுமுணுத்தாள். விக்ரம் மௌனமாக இருந்தார். சிபுவும் பிரியாவும் கேரளாவுக்கு வந்தனர். அவர்கள் தங்க நகைகளை விற்று ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினர். சந்தோஷின் கடனை திருப்பி அளித்தனர். தொழில் வெற்றியடைந்தது. அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தனர். இப்போது அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர்.